ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவரும் நலம் தானே? இறை அருள் குரு அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இன்றைய தலைப்பில் இந்த வில்வம் ஆன்மீகம் சேனலில் இன்றைய தலைப்பில் நாம் என்ன ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறோன்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அணில், புறா, சிட்டுக்குருவி, கருவண்டு, தேன் குழவி, தேன் கூடு கட்டும் பாருங்கள், அந்த தேன் குழவி, நாய், காக்கா, இதெல்லாமே நம்ம வீட்டுக்கு வர்றதுனால என்ன பலனா இல்லை பாதகமா, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். இது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் கிடையாதுங்க, ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ மனுஷனாக இருக்கிறவன் யாராக இருந்தாலும் இப்போ நம்ம வீட்டுக்கு வரான்னு வச்சுங்க, யார் வேணாலும் வருவாங்க. வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட்றோம். அவங்களும் மனசார உள்ளே வந்து, எப்படிப்பா நல்லா இருக்கியா, நல்லாரு, உன் மனசுக்கு நல்லா இருப்ப, எண்ணம் போல் வாழ்வுன்னு நம்மளை நல்லபடியாக வாழ்த்தி நம்ம கூட வந்து உட்காந்து பேச ஆரம்பித்தா அது ஒரு வகையான வகை. அதே மனித இனத்தில் சில பேர் வீட்டுக்குள்ளே வரும்போது நாங்கள் வாங்கன்னு கூப்பிட்டோன்னு வச்சுங்க, வாங்கன்னு மனசு சொல்லும். ஆனால் கண்ணை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை சுற்றிலும் நாலா பக்கமும் அப்படியே பயங்கரமாக ரவுண்ட் அடித்து, அப்பா இவன் எப்படி இருக்கான் பாடுறான், இவன் எப்படி தான் இவனுக்கு இவ்வளோ காசு பணம்லாம் வருதுன்னு தெரியல, ஏதாவது தப்பான வழியில் சம்பாதிக்கிறானா, இங்கேருந்து தான் இவனுக்கு பணம் இப்படி கொட்டுதுன்னு தெரியலையேன்னு நினைக்கிறவங்க அது ஒரு வகையான வகை. ஆக மனித இனத்திலே 2 விதமாக நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்கள், அது ஓரறிவிலேருந்து 5 அறிவு வரைக்கும் உள்ள, அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி இந்த பறவை இனங்கள், அணில், புறா, சிட்டுக்குருவி, கருவண்டு, காக்கா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த வித ஒரு கெட்ட நோக்கமோ தீய குணங்களோ அதெல்லாம் எதுவுமே அதுக்கு தெரியாதுங்க. அதுக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று என்னன்னா, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, தன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு, தன்னால் ஈன்றெடுக்கிற அந்த குட்டிங்களை காப்பாற்றுறதுக்கு, தன்னுடைய பாதுகாப்புக்கு, இந்தமாரி ஒரு 4-5 குணத்துக்கு உண்டான அந்த குணங்கள் தான் அதுக்கு இருக்கும். வேறு எந்த குணமும் அதுக்கு இருக்காது. அவனை கெடுக்கணும், இவனை கெடுக்கணும், அவனை துன்புறுத்தணும், இவனை துன்புறுத்தணும், அவனை தொல்லைப்படுத்தணும்னு அதெல்லாம் எந்த விதமான ஒரு துர்குணங்களோ எதுவுமே இந்த மாதிரி இந்த உயிரினங்களுக்கெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அந்த மாதிரி பட்சத்தில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எந்த உயிரினத்தை பற்றின்னு பார்த்திங்கன்னா அணில். அணில் பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான ஒரு பிராணிங்க. இந்த சின்ன குழந்தையிலே நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம். பறவைகள், விலங்குகள் இதெல்லாம் என்ன இனத்தை சேர்ந்த, சர்வ பட்சினி, சாக பட்சினி, மாமிச பட்சினி அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். நீங்கள் சின்ன பிள்ளையில் நம்ம ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நிச்சயம் ஞாபகத்துக்கு வரும். அதில் இந்த அணில் பார்த்திங்கன்னா அதாவது சாகப்பட்சி இருந்தால் சுத்தமான ஒரு விலங்குங்க. அது சேறு, சகதி, மண், அந்த அழுக்கு, அந்த மாதிரி இடத்துலலாம் அது வசிக்காதுங்க. நல்ல உயரமான மரக்கிளைகளில் தான், அதாவது மனிதனுடைய தொடர்பு டக்குன்னு அதுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படுத்தாத ஒரு இடத்துல தான் அணில் வசிக்கும். அணில் வீட்டுக்குள்ளே வர்றது பலனா பாதகமானு நீங்கள் கேட்டிங்கன்னா 100% இல்லைங்க, 200% பயன், நல்ல ஒரு வரவுங்க அணில் வீட்டுக்குள்ளே வர்றதுங்கிறது. உடனே அணில் வீட்டுக்குள்ளே வர்றதுனால நம்ம பெரிய பணக்காரன் ஆகிடுவோம், செல்வ செழிப்பாகிடுவோம், கார் பங்களாவோடு வாழ்வோம், ரஜினிகாந்த் மாதிரி இருப்போம், அணில் அம்பானி மாதிரி இருப்போம், அப்படி இருப்போம், இப்படி இருப்போம் அப்படின்னுலாம் தயவு செஞ்சு தவறான ஒரு எண்ணத்தை மனசில் வளர்த்துக்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அணில் ஒரு பயந்த சுபாவம் கொண்ட ஒரு சாதுவான ஒரு உயிரினங்கும்போது, எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு சவுண்டு இருந்தால் கூட அப்படியே ஒரே ஓட்டமாக ஓடிடுங்க அணில். ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல இருக்காது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு பயந்த சுபாவம் உள்ள அந்த அணிலானது நம்ம வீட்டுக்குள்ளேயே வருது அப்படிங்கும்பொழுது, வீட்டுக்குள்ளே கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு தன்னுடைய இனப்பெருக்கத்தை அது விருத்தி பண்ணுது அப்படிங்கும்பொழுது, ஏதோ ஒரு நல்ல ஒரு சுபகாரியம், சுப நிகழ்வுகள், ஒரு செல்வ செழிப்பு, வீட்டில் ஒரு நல்ல நிகழ்வுகள், இதெல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தாங்க அந்த அணிலானது நம்ம வீட்டுக்கு வர்றதுங்கிறது.
எனவே அணில் அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து கூடு கட்டிச்சின்னா உடனே போய் அந்த கூட்டை கலைச்சி விட்றதும், அது கஷ்டப்பட்டு நாரையும் வைக்கலையும் அதையும் இதையும் எதையாவது ஒன்றை வச்சு தான் அது கூடு மாதிரி ஒன்று கட்டியிருக்கோம். ஐயோ அணில் கூடு கட்டிடுச்சின்னு சொல்லிவிட்டு அதை குச்சி எடுத்து அடிக்கிறதும், அது கட்டியிருக்கிற கூட்டை எடுத்து போட்டு கலைக்கிறதும், அதுவும் முக்கியமாக அது முட்டையிட்டு இனப்பெருக்கம் பண்ணுற அந்த காலத்தில் மட்டும் தயவு செஞ்சு யாரும் இந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. கூட்டை கலைக்காதீங்க, அந்த முட்டையெல்லாம் தூக்கி எங்கேயாவது விட்டு எறியாதீங்க. அந்த அணில் வந்தாலே விரட்டி விடு, இந்த மாதிரி வேலையெல்லாம் தயவு செஞ்சு செய்யவே செய்யாதீங்க. அதை போல் ஒரு மகா பாவம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி மட்டும் யாராவது வீட்டில் செஞ்சீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் 90 நாளைக்குள்ளே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நடக்குங்க. என்னடா இந்த அம்மா என்னமோ முக்காலம் உணர்ந்த மாதிரி ஒரே எதிரியாக பில்டப் பண்ணுது, அளந்து விடுதுன்னெல்லாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் தெய்வ சங்கல்பம், தெய்வ காரியங்க. பொதுவாகவே மனிதர்களையே துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கே பாவம் கர்மா எல்லாம் நம்மளை தொடர்ந்து வரும்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்தமாரி வாயில்லா உயிரினங்கள்லாம் அது இனப்பெருக்க காலத்தில் தன்னால் நம்ம வீட்டில் இனப்பெருக்கம் பண்ணுதுன்னா அதை நம்ம எந்த வகையிலையும் நம்ம துன்புறுத்தவே கூடாது. அது காக்காவாக இருக்கட்டும், புறாவாக இருக்கட்டும், அணிலாக இருக்கட்டும், சிட்டுக்குருவியாக இருக்கட்டும், அதுமாரி நாய், அதையும் சரி, எந்த ஒரு உயிரினங்களையும் அதோடய இனப்பெருக்க காலத்தில் நம்ம எந்த வித துன்புறுத்தலையும் அதை செய்யக்கூடாதுங்க. எப்படி நம்ம பையன், நம்ம பொண்ணு, நம்ம மருமக அப்படின்னு ஒரு தாய்மை அடைந்திருக்கும் பொழுது எப்படி அப்படியே கண்ணும் கருத்துமாக நம்ம பார்த்து இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் எப்படி ஒரு கருணையோட, ஒரு அன்போட, பாசத்தோடு நம்ம செய்கிறோமோ அதேமாரி இந்த இனங்களையெல்லாம் நீங்கள் துன்புறுத்தாதீங்க. முதல்ல உங்கள் வீட்டுக்கு வர்றதே மிகப்பெரிய கொடுப்பனை, உங்களுக்கு ஆசீர்வாதம், தெய்வ சங்கல்பம். முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க, குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் இருந்தால் தான் இந்த உயிரினங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு அடியெடுத்தே வைக்கும். நீங்கள் சரியான ஆள் இல்லை, உங்கள் வீட்டில் கர்மா இருக்குது, எதிர்மறை சக்திகள் இருக்குது, வீட்டில் இருக்கிற மனுஷாலே சரியில்லை, உங்கள் வீட்டில் பூமியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக இந்த உயிரினங்களில் திரும்பி கூட பார்க்காதுங்க. உங்கள் வீடாக இருந்தாலும் சரி, என் வீடாக இருந்தாலும் சரி, யார் வீடாக இருந்தாலும் சரி, திரும்பியே பார்க்காது. அதையும் மீறி இந்த உயிரினங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு வருது அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப கொடுத்து வச்சோங்க. வேறு என்னத்தை சொல்கிறது சொல்லுங்கள். அதனால் அணில் உங்கள் வீட்டில் கூடு கட்டி இனப்பெருக்கம் செய்யுதுன்னா கையெடுத்து கும்பிடுங்க. அது இல்லாத நேரத்தில், எங்கேயாவது இறத்தேட போயிருக்க நேரத்தில் இல்லைன்னு தெரிஞ்சால், நம்பிக்கையாக உங்களுக்கு 100% தெரிஞ்சுதுன்னா அந்த அணில் குடிக்கிறதுக்கு தண்ணி ஒரு சின்ன மக்குலேயோ கிண்ணத்துலேயோ எதுலேயோ வைங்க. அது சாப்பிட்ற பழங்கள் என்னவோ அதெல்லாம் நறுக்கி சின்ன சின்ன துண்டாக அதை ஒரு கிண்ணத்தில் வைங்க. கண்டிப்பாக அது அதெல்லாம் அதை சாப்பிடுங்க. அதை சாப்பிட்டு அது வயிறும் மனசும் நிரம்புகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் செல்வ செழிப்போடு நிறைஞ்சி சந்தோஷமாக இருப்போங்கிறது உண்மைங்க. பொதுவாகவே ஒரு தீவின சக்திகளுக்கும் தீய சக்திகளுக்கும் செய்வினைக்கும் இதுக்கெல்லாம் சில உயிரினங்களை பயன்படுத்துவாங்க. அந்த செய்வினை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் உண்டு. கெட்ட காரியத்துக்கும் சில உயிரினங்களை பயன்படுத்துவாங்க. ஆனால் எந்த ஒரு கெட்ட காரியத்துக்கும் சரி அணிலை மட்டும் பயன்படுத்த மாட்டாங்கங்க. நீங்கள் நல்லா எங்கே வேணாலும் நீங்கள் யோசித்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அணிலை மட்டும் எந்த ஒரு காரியத்துக்கும், அது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அணிலை மட்டும் பயன்படுத்தவே மாட்டாங்கங்க. இது உண்மை. இது இப்போ இதை போல தாங்க இதே காரியம்தான் புறாக்கும். புறா, சிட்டுக்குருவி, காக்காலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. இந்த உயிரினங்களுக்கும் இதே மாதிரி தாங்க. தயவு செஞ்சு அதுங்க உங்கள் வீட்டில் கூடு கட்டி இனப்பெருக்கம் பண்ணி முட்டையிட்டு குஞ்சு பறித்து அந்த குஞ்செல்லாம் தன்னுடைய ஒரு நிலை அது தானாக நம்ம வீட்டை விட்டு வெளியில் பறந்து போய் டிஸ்போஸ் ஆகிற வரைக்கும் தயவு செஞ்சு அதுங்களையெல்லாம் தொந்தரவு பண்ணாதீங்க, துன்புறுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. உடனே உங்கள் மைண்ட் வாய்ஸில் தோணுங்க, என்னம்மா இவ்வளோ அக்கறையாக சொல்கிறிய, உன் வீட்டிலலாம் இதெல்லாம் அணில் வந்தது இல்லையா, குருவி கட்டியிருக்கா, காக்கா கட்டியிருக்கா, புறா வந்திருக்கா, புறாலாம் வந்தால் நீங்கள் அப்படியே
கொஞ்சி அப்படியே விட்டுருவீங்களா புறாவெல்லாம்? என்னங்க பண்ண முடியும்? அது வாயில்லா ஜீவனுங்க அது. அதை போய் என்னத்தை நம்ம விரட்ட முடியும், நம்ம பண்ண முடியும்? சில பேர்லாம் என்ன பண்ணுவோன்னா, உணவில் ஏதாவது ஒரு விஷத்தை கலந்து கூட இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் வச்சுருவாங்க. ஐயோ, அதை போல் ஒரு மிகப்பெரிய பாவ செயல் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம குழந்தைக்கு நம்மளே விஷத்தை வச்சு ஊட்டுறதுக்கான சமம் அதெல்லாம். ஐயோ, அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருக்குங்க. அதாவது மனுஷனால் ஏற்படுற சாபம் ஒரு வகையான சாபம்னா, அதை விட கொடியது இந்தமாரி வாயில்லா ஜீவன்களுடைய சாபங்கிறது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதுக்கெல்லாம் சாப விமோச்சனமே கிடையாதுங்க. தலைமுறை தலைமுறையாக அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். எங்கே கோயிலில் எங்கே போய் நீங்கள் பரிகாரம் பண்ணாலும், எத்தனை கோயிலில் நீங்கள் உருண்டு உளுந்தாலும், என்ன தெய்வத்தை நீங்கள் மனம் வருந்தி அழுது கண்ணீர் விட்டு நீங்கள் என்ன பரிகாரம் பிரார்த்தனைன்னு பண்ணாலும் இதுக்கெல்லாம் ஒரு சாப விமோச்சனமோ பரிகாரமோ எதுவுமே கிடையாதுங்க. இதெல்லாம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. தயவு செஞ்சு இதை எல்லாத்தையும் மனசில் நீங்கள் கருத்தில் வச்சுக்கிட்டு இந்த பாவ செயலெல்லாம் செய்யவே செய்யாதீங்க. நல்லதையே செய்யுங்க. முடிஞ்சால் நல்லது செய்யுங்க, இல்லையா அதை துன்புறுத்தாதீங்க. அது பாட்டு வந்துட்டு அது பாட்டு போயிடும். ஓகே. இப்போ தெருவில் சுற்றி திரிகிற ஒரு நாய்க்குங்க நீங்கள் ஒரே ஒரு நாள் சாதம் வச்சு பாருங்கள். மறுநாள்லேருந்து உங்கள் வீட்டு வாசப்படியில் வால் ஆட்டிக்கிட்டு அது பாட்டு படுத்திருக்கும். எப்படா நம்ம சாதம் போடுவோம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒரு நாள் போட்ட அந்த ஒரு சாதத்துக்கே அது நன்றி விசுவாசத்தோட உங்கள் மேலே அளவு கடந்த அதை அன்போடையும் பாசத்தோடையும் நம்ம வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் அரணாகவும் இருக்குங்க. நீங்கள் தொடர்ந்து சாதம் போட்டு பாருங்கள். நம்ம வீட்டுக்கிட்ட யாராவது வந்தாலே அப்படி குலைச்சி நம்மளை காட்டி கொடுத்துரும். யாரோ வராங்க, என்ன நாய் இந்த குலைக்குது, யார் வராங்கன்னு தெரியலையேன்னு. பகலாக இருந்தாலும் சரி, ராத்திரியாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு முழிச்சிட்டு நம்ம பார்க்குறதுக்கு அப்படியே நமக்கு அப்படி ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதுமாரி ரோட்டில் திரியிற ஒரு பசுமாடாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு நாள் இந்த கஞ்சி தண்ணி அது இது சாதம் இதெல்லாம் கரைச்சி ஒரு கஞ்சி மாதிரி வச்சு அதுக்கு சாப்பிட கொடுத்து பாருங்கள். இந்த வாழைப்பழம் இதெல்லாம் அதுங்களுக்கு கொடுத்து பாருங்கள். டெய்லி நம்ம எந்த நேரத்தில் வைக்கிறோமோ அந்த நேரத்தில் அம்மா அப்படின்னு அப்படியே வயிறுலேருந்து அடி வயிறுலேருந்து அப்படியே நம்மளை அவ்வளோ உருக்கமாக அன்பாக நம்மளை கூப்பிடுங்க வாசப்படியில் நின்றுட்டு. எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி நடக்குது இல்லை நீங்கள் செய்கிறீங்க? அதை கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்ப்போம். இதெல்லாம் நம்மள அறியாமல் நம்ம செய்யக்கூடிய ஒரு புண்ணியம், ஒரு தர்மங்க. இதெல்லாம் ஒருத்தவங்க சொல்லி தான் செய்யணும்னு ஒன்றும் கிடையாது. வாயில்லா ஜீவராசிகளுக்கு, அதாவது நம்மளை துன்புறுத்தாத அந்த பிராணியால் நமக்கு எந்தவித கஷ்டமோ பயமோ சங்கடமோ இல்லாத பட்சத்தில் மனிதனோட ஒன்றாக இயன்று வாழக்கூடிய எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் அதை நம்ம அன்போடு அரவணைச்சி பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ அடுத்தது உங்களுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் தோணுங்க, ஏம்மா அதுக்காக வீட்டில் பாம்பு வருது, பல்லி வருது, தேள் வருது, பூரான் வருதுன்னா உடனே அதெல்லாம் கூட இந்த மாதிரி நீங்கள் அரவணைச்சி சாப்பாடு கொடுத்து எல்லாம் வளர்ப்பீங்களாமான்னு ஒரு கேள்வி கேட்கணுங்கிறதுக்காகவாவது நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், மனித இனத்தோடு ஒன்றி வாழக்கூடிய, மனிதனை விரும்பக்கூடிய, மனித பண்போடு ஒட்டி வாழக்கூடிய உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம அரவணைச்சி காப்பாற்றுவோன்னு சொன்னேன். இந்த மாதிரி விஷ ஜந்துக்களை மனிதனுக்கு துன்புறுத்தக்கூடிய உயிரினங்களை நான் அரவணைச்சி காப்பாற்றுங்கன்னு சொல்லலை. முடிந்த வரைக்கும் அதுங்களை நம்ம துன்புறுத்தாமல், அது உயிரை எடுக்காமல், ஏதாவது ஒரு வகையில் அதை நம்ம துரத்தி விட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி நம்ம பண்ணணும். வேறு வழியே இல்லைன்னா அதை அடித்து தான் ஆகணும், அதை சாகடித்து தான் ஆகணும். அதுக்கு உண்டான கர்மாவையும் பாவ புண்ணியத்தையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். வேறு மாற்று வழியே அதுக்கு கிடையாது. அதனால் இந்த மாதிரி இந்த அணில், சிட்டுக்குருவி, புறா, காக்கா, தேன், குழவி இதெல்லாம் வீட்டில் தானாக கூடு கட்டிச்சுன்னா அதை போல் மிகப்பெரிய பாக்கியம் எதுவும் இல்லைங்க. அதனுடைய காலம் முடிகிற வரைக்கும் அமைதியாக பொறுமையாக இருந்து அதுங்க தன்னை விட்டு தானாக போகிற வரைக்கும் அமைதியாக இருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று கண்டக முண்டகன்னு ஏதாவது பண்ணி அதுக்கு அதை துன்புறுத்தி அதை சாகடித்து ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த 90 நாட்களுக்குள்ளே அதை விட மோசமான அதிபயங்கரமான ஒரு அசம்பாவிதம் உங்கள் வீட்டில் நடக்கும். அதை எழுதி வச்சுக்கோங்க, நிச்சயம். அடுத்த ஒரு உயிரினங்க தேன் குழவி.
பார்த்துருப்பீங்கல்ல, தேன் குழவின்னு நல்ல ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக பெருசாகவும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும். பார்த்துருப்பீங்க. அது சவுண்டே ஒரு மாதிரி உயின்னுட்டு சவுண்டு போட்டுக்கிட்டே வரும். பயங்கரமாக இருக்கும் அது. அந்த தேன் குழவியானது நம்ம வீட்டில் மண்ணில் கூடு கட்டுச்சுன்னா அது ஒரு பலன் சொல்லுவாங்க. அரக்கில் கூடு கட்டினா அது ஒரு பலன் சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு இது தெரியும் சொல்லு பாருங்கள். மண்ணில் கூடு கட்டினா பெண் குழந்தை பிறக்கும்பாங்க, அரக்கில் கூடு கட்டினா ஆண் குழந்தை பிறக்கும்பாங்க. பொதுவாக தேன் குழவி வீட்டில் கூடு கட்டுதுன்னாலே அது மண் கூடாக இருக்கட்டும், அரக்கில் கூடு கட்டுறதா இருக்கட்டும், வீட்டில் யாராவது ரொம்ப நாளாக பையனாக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், இல்லை பொண்ணாக இருக்கட்டும், கண்டிப்பாக இல்லை அதாவது மருமகள் பொண்ணு இந்த 2 பேரில் அவங்க வீட்டில் அடுத்த வாரிசு உருவாகிறதுக்கான ஒரு அருமையான நல்ல சகுனம் அறிகுறிங்க அது. அதுவும் பாருங்கள், நமக்கும் டக்குன்னு கண்ணில் தெரியாது அது கூடு கட்டுறதெல்லாம், எந்த இடத்துல கட்டுதுன்னே தெரியாது. என்ன அடிக்கடி குழவி பறந்துக்கிட்டே இருக்குது, என்னான்னு தெரியலையேன்னு நம்ம மனசுக்குள்ளே போட்டு நம்மளா ஏதோ குழப்பம் அடைஞ்சி நமக்குள்ளேயே ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம். டக்குன்னு எங்கேயாவது நம்ம கண்ணுக்கு அது தெரியணும்னு இருந்தால் அது கண்ணுக்கு தெரியும். அதுவும் பார்த்திங்கன்னா வீட்டில் எங்கேயாவது ஒரு உயரத்தில் நம்ம அதை எதுவும் துன்புறுத்தாத ஒரு இடமா பார்த்து இந்த செவுத்தில் ஒரு மூலையில் அழகாக கட்டியிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கூடு. அதுவும் அப்படி தான். அந்த மாதிரி தேன் குழவி கூடு கட்டினாலும் அதையும் போட்டு குச்சி எடுத்து குத்தி அதை பண்ணி இதை பண்ணி அந்த கூட்டை கலைச்சி அந்த பாவத்தெல்லாம் செய்யவே செய்யாதீங்க. அது எப்படி இனப்பெருக்கம் பண்ணி தன்னுடைய இனப்பெருக்கத்தை அபிவிருத்தி பண்ணுதோ அதே போல் நம்ம வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லாத மருமகள் பெண் 2 பேருக்குமே நல்லபடியாக அருமையாக வயிற்றில் கரு வளர்ந்து நம்ம வம்சம் விருத்தி ஆகிறதுக்கும் அந்த தேன் குழவி வீட்டில் கட்டுறதுங்கிறது, கூடு கட்டி இனப்பெருக்கம் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய புண்ணியம், பாக்கியங்க. அடுத்த ஒரு உயிரினம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவண்டு. கருவண்டுவை பார்த்துருப்பீங்க எல்லாரும். பொதுவாக நான் கிராமப்புறத்தில் உள்ள வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கருவண்டுவை கொஞ்சம் அதிகமாக நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி நகரப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கருவண்டுன்ற ஒரு உயிரினம் இருக்கா என்னன்றதே நிறையா பேருக்கு தெரியாது. நானே பார்த்ததில்லை ரொம்ப கருவண்டுலாம். ஆனால் இந்த கருவண்டு ஒரு வீட்டுக்குள்ளே வருது, அது அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. கருவண்டு ஒரு வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் எதிர்மறை சக்திகள் அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆமாங்க, யாராவது நமக்கு செய்வினை வச்சுருப்பாங்க, நம்ம கெட்டு போகணுன்னு ஏதாவது ஒரு செய்வினை பண்ணி பூமியில் வச்சுருப்பாங்க, கிணத்துல தூக்கி போட்டிருப்பாங்க, இல்லை வீட்டில் செவுத்தில் எங்கேயாவது வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு கெட்டு போகணும், நம்ம அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்வினை பண்ணி நம்ம வீட்டுக்கு அதை வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கருவண்டு வருங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. என்னமோ இந்த அம்மா ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அப்படியே அளந்து விடுதுன்னு நினைப்பீங்க. கண்டிப்பாங்க இதெல்லாம் நான் கண்கூடாக பார்த்தது. எங்கள் ஊர்களில் எல்லாம் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது. இதெல்லாம் வச்சு தான் நான் சொல்கிறேனே தவிர நான் ஒன்றும் பெரிய ஆராய்ச்சியாளர் இல்லை, யாரும் இல்லைங்க. நான் எல்லாம் செவி வழியாக கேட்டது, கண்ணால் பார்த்ததை வச்சு தான் நானும் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த வீட்டில் எதிர்மறை சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். சில பேர் என்ன பண்ணுவான்னா பிரேத ஆத்மான்னு சொல்லுவாங்க. அதாவது இறந்து போன ஆத்மாக்கள் இருக்குது பாருங்கள், அவங்கள கூட பயன்படுத்தி இந்த மாதிரி செய்வினைக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம வீடே இருக்குதுன்னு வச்சுங்க, நம்ம வீட்டில் கணவன் மனைவி பையன் பொண்ணு இந்த மாதிரிலாம் எல்லாம் நம்ம ஒரு குடும்பமாக நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை பிடிக்காதவங்க, நம்ம எதிரிங்க, நம்மளை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம அழிஞ்சு போகணுன்னு நினைக்கிறவங்க யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி இந்த இறந்து போன பிரேத ஆத்மாவை, அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்கங்க. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டது தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. எத்தனையோ மந்திரம் தந்திரம் தாந்திரிகம் பில்லி சூனியம் ஏவல் அது இதுன்னு இன்னமும் இத்தனை நூற்றாண்டுகள் கடந்தால் கூட விஞ்ஞானம் அறிவியல் வளர்ந்து மருத்துவம் எத்தனையோ வளர்ச்சிகள், தொழில்நுட்ப வளர்ச்சிகள்னு எல்லாம் வந்தால் கூட இன்னமும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் இருக்குங்கிறது எல்லாருடைய நம்பிக்கையும். அது உண்மையா பொய்யாங்கிறது அடுத்த ஆராய்ச்சி. ஆனால் அதனால் பாதிக்கப்பட்டவங்களும் சரி, அதனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களும் சரி, எத்தனையோ பேர் இன்னமும் இருக்காங்க. இதில் நம்பிக்கை உள்ளவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்தமாரி வீட்டில் யார் இருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு எதிர்வினை சக்தியாக செய்வினை
பில்லி சூனியை வச்சு எல்லாம் பண்ணி விட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இறந்து போன அந்த ஆத்மா ஒருத்தரை அதன் மீது இந்த பில்லி சூனிய ஏவலையெல்லாம் வச்சு இந்தமாரி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுடுவாங்க. நீங்கள் அவங்க ஒவ்வொன்றும் கஷ்டப்படுறத அந்த ஆத்மா வந்து பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுமா. பொண்ணு நல்லா இருப்பா, யாரோடையோ ஓடி போயிடுவா. பையன் நல்ல பையனாக இருப்பான், பார்த்தீங்கன்னா கஞ்சா குடி அது இதுன்னு கெட்டு போய் நாசமாக போவான். கணவனை பார்த்தீங்கன்னா கிளி மாதிரி அழகாக ஒய்ஃப் இருப்பா, அவளை விட்டுட்டு யார் கூடயாவது ஓடி போயிடுவான். இந்த அம்மா பையனும் சரியில்லை, பொண்ணும் சரியில்லை, புருஷனும் சரியில்லைன்னு இந்த கவலையிலேயே அது நொந்து 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 நூடுலாகி படுத்த படுக்கை ஆகிடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு செய்வினையினாலேயும் ஒரு பில்லி சூனியத்தாலேயும் ஒரு தீய சக்திகள் எதிர்மறை சக்திகள்லாம் அந்த வீட்டில் இருந்தாலே இந்த கருவண்டு அடிக்கடி நிறையா வருங்க. சில சமயம் இந்த கருவண்டு வந்து செத்து போகுதுன்னு வச்சுங்க, அப்போ உங்கள் வீட்டில் தெய்வ சக்தியும் தெய்வ அருளும் தெய்வ சங்கல்பமும் மெயினாக உங்கள் குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதமும் உங்கள் வீட்டில் இருக்குங்கிறது 100% உண்மைங்க. அப்படி எந்த வித தெய்வ பலனும் இல்லாமல் தெய்வ சக்தியும் இல்லாமல் மெயினாக உங்கள் குலதெய்வ அருளும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கருவண்டு நிறைய வர செய்யும். அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு எதிர்மறை சக்தி இருக்குது அப்படிங்கிறது. அதனால் கருவண்டு வீட்டில் வந்துச்சுன்னா அதனுடைய பலன் இது தான். அதனால் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், சாதாரண உயிரினங்களாக நம்ம நினைக்கலாம், வாயில்லா பூச்சியாக நினைக்கலாம். அது என்ன, ஒரு அடி அடித்தா செத்து போகுது, ஒரு கல்லை விட்டு அடித்தா செத்து போகுது, இல்லை பறந்து ஓடி போயிட போகுது அப்படின்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி இந்த உயிரினங்கள், அதுவும் முக்கியமாக அணில், சிட்டுக்குருவி, புறா, தேன் குழவி, நாய், காக்கா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மனிதனோட வாழக்கூடிய வாழ்வியல் உயிரினங்களாக இருந்தாலும் அது எல்லாமே என்ன, நமக்கு ஏற்படக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் முன்கூட்டியே நமக்கு உணர்த்தி நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காகவும் புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நல்லதாக இருந்தால் அதை பின்பற்றவும், தீயதாக இருந்தால் அந்த தீயதுலேருந்து நம்ம எப்படி வெளிப்பட்டு வந்து நம்ம நன்மையாக இருக்கணும், நல்லதாக வாழணும் அப்படிங்கிற எடுத்து சொல்கிறதுக்காகவும் தாங்க இந்த உயிரினங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றதே. அதுவும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்மளுடைய வீட்டில் நல்ல ஒரு தெய்வ அருளும் தெய்வ சக்தியும் குலதெய்வத்தினுடைய அருளும் இருந்தால் தாங்க இதெல்லாமும் வரும். முன்கூட்டியே நமக்கு நடக்க போகிற நல்லது தீயதைகளை நமக்கு உணர்த்துங்க. அதனால் தயவு செஞ்சு பொதுவாக எந்த உயிரினங்களையும் மனித உயிரையும் சேர்த்து தான் துன்புறுத்தாமல் வாழ்நாளையில் நம்ம வந்து இறை சக்தியையும் இறை வழிபாட்டையும் ஆன்மீகத்திலையும் நம்ம கவனத்தை நல்லபடியாக செலுத்தி யாரையும் துன்புறுத்தாமல் யார் வம்புக்கும் போகாமல், அதுக்காக ஒருத்தன் நம்மளை அடிக்க வரானா நம்ம அப்படியே நின்றுக்கிட்டு அடி வாங்கணும்னு இல்லை, நம்மளால் முடிந்த வரையில் எந்தவித தீய எண்ணங்களோடையோ தீய சக்திகளோடையெல்லாம் இல்லாமல் நல்லதே நினச்சி நல்லதே வாழ்வோம். எல்லா பொறுப்பையும் இறைவன் காலடியில் ஒப்படைச்சிட்டு, அப்பா நீ பார்த்துக்கோ எல்லாத்தையும், நீ ஏன் கதின்னு சரண் அடைஞ்சிட்டோன்னு சொன்னால் எப்பேற்பட்ட தீய சக்திகளையும் நம்மளை நெருங்காதுங்கிறது நிதர்சனமான உண்மைங்க. இது நான் சொல்லக்கூடிய இந்த தகவல்கள் எல்லாம் மிக மிக சாதாரணமாக கூட உங்களுக்கு தோணலாம். இது என்ன ஒரு பெரிய விஷயம்னு இந்த அம்மா இவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டு தொண்டை கிழியே கத்திருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு தெரியாததை நான் சொல்லலை, மறந்ததை நினைவு விட்டுறேன், அவ்வளோதான். ஓகே, இதை போல் நல்ல ஒரு தகவலாக பயனுள்ள தகவலாக நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய வில்வம் ஆன்மீகம் சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை சேனலில் பதிவிடுங்க. வேறு ஏதாவது நல்ல ஒரு தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த தகவல்களை முடிந்த வரைக்கும் உண்மையானதாக சரியான தகவலாக பயனுள்ள தகவலாக நான் பதிவிடுறேன். எனக்கு தொடர்ந்து நல்ல ஆதரவு கொடுங்கங்க. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.